கவுன்சிலர்கள் வராததால் கோரம் இல்லை. நெல்லை மாநகராட்சி சாதாரண அவசர கூட்டங்கள் ஒத்திவைப்பு. நெல்லை மாநகராட்சி சாதாரண அவசர பட்ஜெட் கூட்டங்கள் போதிய கோரம் இல்லாத காரணத்தால் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி சாதாரண அவசர பட்ஜெட் தாக்கல் செய்யும் கூட்டம் நேற்று மாலை 4 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி நேற்று மாலை நெல்லை மாநகராட்சி கூட்ட அரங்கில் மாநகராட்சி கூட்டம் நடந்தது. மேயர் PM சரவணன் தலைமையில் தொடங்கியது. துணை மேயர் KR ராஜு, மாநகராட்சி கமிஷனர் சுபம் தாக்கரே, ஞானதேவ் ராவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் தச்சை சுப்பிரமணியன், கருப்பசாமி கோட்டையப்பன், வில்சன் மணித்துரை, சுதாமூர்த்தி, ஆமினா சாதிக், சீதா பாலன், அதிமுக கவுன்சிலர்கள் சந்திரசேகர், முத்துலட்சுமி, காங்கிரஸ் அனுராதா சங்கரபாண்டியன், லட்சுமி, மார்க்சிஸ்ட் முத்து சுப்பிரமணியன் ஆகிய 11 பேர் மட்டுமே பங்கேற்றனர். நெல்லை மாநகராட்சியில் 55 கவுன்சிலர்கள் உள்ளனர். கூட்டம் நடத்த குறைந்தது 19 பேர் தேவை என்ற நிலையில் போதிய கவுன்சிலர்கள் வராததால் 5 மணிக்கு பட்ஜெட் கூட்டம் நடைபெறும் என மேயர் PM சரவணன் அறிவித்தார். தொடர்ந்து மாலை 5:45 மணிக்கு கூட்டம் நடத்த போதிய கோரம் இல்லாத காரணத்தால் சாதாரண அவசர பட்ஜெட் கூட்டங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக மேயர் PM சரவணன் அறிவித்தார். அப்போது காங்கிரஸ் கவுன்சிலர் அனுராதா சங்கரபாண்டியன் பேசுகையில், கடந்த கூட்டத்தில் எனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் பிரச்சனை உள்ளது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தேன். அந்த தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கான காரணத்தையும் விளக்கமும் தெரிவிக்க வேண்டும் என்றார். அதற்கு மேயர் பதிலளிக்கையில், உங்களது வார்டு குடிநீர் பிரச்சனை குறித்து அடுத்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார்.